ஆல்மணி, செம்மணி, ஜிராமணி, கருமணி, மாயமணி, மகாமணி பேசுறீங்க ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கணும் ஜாதகம், அது உதவி ஜாதகம். நீங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கௌரவமா. ஆனா உங்க பொண்ணு திடீர்னு ஓடிட்டா, அவமான அசையும் கொடுத்துட்டா, உங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்கிட்டா. அதால மன நிம்மதி போயிடுச்சா, குடும்பம் சூன்ய வச்ச மாதிரி போச்சு. வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொல்லிப்பேன், என்கிட்ட ஜோசியம் பார்த்தது முன்கூட்டியே சொல்லிப்பேன். ஆனா என்கிட்ட ஜோசியம் பார்க்கல, முன்னாடி என்கிட்ட பார்த்தா நடந்ததெல்லாம் உண்மையா சொல்றேன். இது நான் நடக்க போறது கரெக்டா இருக்குமா இருக்காதா? அப்ப இது முன்னாடி வந்து உங்க பொண்ணு ஓடாம வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டி சொல்லிப்பேனா இல்லையா? ஆனா வரல நீங்க. தெரியல, டிவி பார்த்தா இப்ப வரீங்க, சொல்றீங்க, பேசுறீங்க. கவலைப்படாத, உங்க பொண்ணு மட்டும் சேர்ற மாதிரி பண்ணி தர போதுமா? இனி வருமானம் உறைஞ்சு போச்சு, சிறு கடன் இருக்குது, சொத்து பத்து பிரச்சனை இருக்குது, வீடு எல்லாம் கட்டணும், பெரிய மாடி கட்டணும், வண்டி வாகனம் 4 பேர் மதியா கௌரவம் வாழ்ந்து கட்டணும் ஆசைப்படுறீங்க. ஆனா அது நிலைமை இல்லை, இப்போ தலைகீழ மாறி போச்சு. ஒரு காலம் நல்லா இருந்தீங்க 10 வருஷம் முன்னாடி, இப்ப இந்த 5 வருஷமா 2 வருஷமா கஷ்டப்படுறீங்க. வரீங்களா ஐயா? நான் சொல்றதா உண்மையா பொய்யா? ஏதாவது ஒரு தப்பு சொல்லுங்க பாரு, நான் சொல்ற ஜோசியத்துல. இது மாதிரி ஜோசியர் சொல்ல உலகத்துல பாத்துருவீங்களா? நீங்களும் வந்து அந்த பொண்ணு கோசம் எவ்வளவு பேர் ஜோசியம் பாத்துருவீங்க, என்ன பரிகையில சொல்லிருப்பாங்க. பரிகை சொல்லியும் உன்னோட உங்க பொண்ணு வந்து வீட்டை வந்து சேரல, சேர்ந்தா பணம் தான் ஏமாந்தீங்க. சொல்லுங்க, பணத்தை தான் ஏமாந்தீங்க தவிர உங்க பொண்ணு வந்து சேரல. அதெல்லாம் மன நிம்மதி போயிடுச்சு. ஜோசியமே பொய்ன்ற அளவுக்கு முடிவு எடுத்துட்டீங்க. ஆமா, என்ன பார்த்த உடனே நான் சொல்றத கேட்ட உடனே ஜோசி உண்மைன்னு உணர்றீங்களா இல்லையா? ஐயா சொல்லுங்க. அப்ப ஜோசி உண்மையா பொய்யா? ஆனா பார்த்த ஜோசியில பொய், ஏமாத்தல். பணத்தை பறிக்கிறதுக்காக ஜோசி பார்த்தாங்க, நீ படத்தை தான் எழுந்தீங்க. அது எந்த வித பலனும் வரல. 3000 கோயில் திருமணி செய்து சிலைக்கு தந்து அண்ணா கும்பாஷ்டமி ஜோசியர். நான் பரம்பரை ஜோசியர், நடராஜபுத்தின் பாடல் சித்தரை பரம்பரை ஜோசியர், சிவமகா மந்திரம், நவகிரக மந்திரம், மலையாள மந்திரி போய் கைரக சாஸ்திரம், விவேக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்ட போன்ற மந்திர ஜோதி நொழி சித்தரை பரம்பரை ஜோசியர். அதனால நான் சொல்ற ஜோசி பழிக்குது. 3000 கோயில் கும்பாஷ்டனால நான் சொல்ற ஜோசி பழிக்கு செய்கிற பரிகார வேலை செய்யுது. உங்க கண்டிப்பா உங்க எதிர்காலம் சிறப்படைகிற மாதிரி உங்க பொண்ணு மூடு வந்து சேர்ற மாதிரி பண்ணி போதுமா? நன்றி, வணக்கம். நன்றிங்க.